வணக்கம் அக்கா, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கே? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஆடிப்பெருக்கு. எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ திரு விஜய பிரபாகரன் தேமுதிக அந்த கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை ஒரு நாணயமாகவும் நம்பிக்கையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் எல்லாத்தையும் கடந்து ஒரு மனித நேயமிக்க கட்சியாக வச்சுருந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள். இன்றைக்கி அவர் இல்லை நம்ம கூட. ஆனால் இந்த விஜய பிரபாகரன் அவருடைய அம்மாவும் அந்த கட்சியை அடமானத்தை, ஏண்டா நகை அடமானம் வைப்பாங்க, அண்டா குண்டாவாக அடமானம் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாணயமிக்க ஒரு கட்சியை வளர்த்து வச்சுருந்த விஜயகாந்த் சார் வளர்த்து வச்ச அந்த கட்சியை போய் இன்னொருத்தருக்கு தாரை வாத்துட்டு பொட்டி பொட்டியாக பணத்தை வாங்கிட்டு அந்த காசில் சுவங்காங்கிற உனக்கு கட்சியோடைய அருமையும் மக்களுடைய பெருமையும் உன்னால் பேச இவ்வளவு தைரியம்? ஓடு ஓடு ஓடுங்கிறிய நீ, ஓடி ஒளிஞ்சு கட்சியை நடத்த முடியாமல் போய் இன்னொரு கட்சியில் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிய. உன்னை என்ன சொல்கிறது? எதை கொண்டி அடிக்கிறது? உன்னையெல்லாம் எங்களோட கேப்டன் ஐயா விஜயகாந்தோட பையன் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. ஏன்னா நான் உங்களை அம்மாவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஐயா கேப்டன் ஐயா அவர் இருக்கிறப்பெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நான் அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டேன். எப்படியாவது நம்ம விஜயகாந்த் சார் வரணும் முதலமைச்சராக அவர் ஆகக்கூடாதுன்ற நினச்ச கட்சிகிட்ட போய் நீ இன்றைக்கி போய் சேர்ந்துக்கிட்டு ஆணவ பேச்சு, அதிகார பேச்சு, காசு இருக்கிற திமிரு பேச்சு, உனக்கெல்லாம் உங்கள் அப்பாவோட அந்த வளர்த்து விட்ட அந்த கட்சியவே நீ அடமானம் வச்சுட்டு இன்றைக்கி இவ்வளோ பேச்சு பேசுகிறியே. உனக்கெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது? தமிழ்நாட்டோட மக்களோட உணர்வு பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவங்களோட உழைப்பை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஒரு 8 மணி நேரம் உன்னால் வேலை செஞ்சு ஒரு 400 500 சம்பாதிக்க உனக்கு திராணி இருக்கடா? இவ்வளோ பேச்சு பேசுகிறீல, ஒரு 8 மணி நேரம் எங்களை மாதிரி வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய திராணி இருக்கா? அடுத்தவனோட காசு பணத்தில் லஞ்சத்துலேயும் வாழ்கிற உனக்கெலாம் இவ்வளோ திமிரு. எங்களை மாதிரி உழைச்சி பாடுறா தெரியும் உனக்கு. அவ்வளோதான் மரியாதை. தேவையில்லாமல் போய் அங்கவங்க கூட்டம் போட்டு மேடை போட்டு பேசி